வணக்கம். சினி மினி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1957ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் வணங்காமுடி. அந்த வணங்காமுடின்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் பி. புள்ளையா. புள்ளையான்றவர் அந்த காலத்தில் நிறைய வெற்றி படங்கள் எல்லாம் இயக்கிய மாபெரும் இயக்குனர். அந்த புள்ளையா இயக்கிய திரைப்படம்தான் வணங்காமுடி. அந்த திரைப்படத்தின் சிவாஜி கணேசன் சிற்பியாக, இளம் சிற்பியாக நடித்திருப்பார். அதில் சாவித்திரி கதாநாயகி, அவங்க இளவரசியாக நடித்திருப்பார். அப்போ இளவரசியாக இருக்கக்கூடிய சாவித்திரிக்கு சிற்பியாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் மீது ஒரு ஈர்ப்பு, காதல். ஆனால் சிற்பியாக இருக்கக்கூடியவன் ஒரு மன்னனுடைய மகளை காதலிச்சு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா? இளவரசி விரும்பலாம், நாம் விரும்பினா நமக்கு அது என்னாகிறது, நம்ம நிலைமை என்னாகிறது? மன்னர் ஒத்துக்குருவாரா? அது ஏற்றுக்குருவாரா? எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்றத உணர்ந்து கொண்ட அந்த சிற்பியாக வரக்கூடிய சிவாஜி கணேசன் அந்த காதலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, மறுத்தாரா அப்படின்றது கதை. இது வணங்காமுடி படத்தினுடைய கதை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த திரைப்படம் உருவான காலகட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உருவான காலகட்டத்தில் இப்போ கட் அவுட், பேனர் அப்படின்லாம் இப்போ சொல்கிறோம்ல, சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க. சித்ரசேனன் அப்படின்றது அவர் கதாபாத்திரம், சாவித்திரியினுடைய கதாபாத்திரம் தேவசுந்தரி அப்படின்ற இளவரசனுடைய கதாபாத்திரம். அந்த சித்ரசேனன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி கணேசன் வணங்காமுடி திரைப்படத்தில், ஏன்னா இப்போ காதல் இப்படிலாம் இந்த பிரச்சனை ஆனோடனே அவரை செயினை சங்கிலியால் கட்டப்பட்டு அவரை இழுத்து அப்படின்ற மாதிரி படத்தில் காட்சியெல்லாம் வருது. அது வரும்போது சங்கிலியால் கட்டப்பட்ட சித்ரசேனன் சிவாஜி கணேசன் பெரிய கட் அவுட் சித்ரா திரையரங்கம். சித்ரா திரையரங்கம்ன்றது இப்போ அண்ணா சாலை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் சாந்தி தியேட்டருக்கு எதிர்பக்கத்தில் இப்போ கெய்டி கேசினோ திரையரங்கம்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் சித்ரான்னு சொல்லி அந்த கூவம் நதி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி. சித்ரான்றது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான திரையரங்கம். அதில் புதிய படங்கள் திரையிடப்பட்டு பல படங்கள் 100 நாட்கள் ஓடி 175 நாட்கள் ஓடி வரலாறு படைத்த திரையரங்கம். இன்றைக்கி அந்த திரையரங்கம் இல்லை. அந்த திரையரங்கத்தில் வணங்காமுடி திரையிடப்பட்ட போது சிவாஜி கணேசனுக்கு மிக உயரமான கட் அவுட் வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் செயினில் கட்டப்பட்டு இருக்கிறது மாதிரி அந்த கதாபாத்திரம், சித்ரசேனன் கதாபாத்திரம். இது என்ன மேட்டர்னா, மோகன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் அந்த கட் அவுட்டை அமைச்சிருக்காங்க. அந்த வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆசியா கண்டத்திலேயே அவ்வளோ பெரிய கட் அவுட்டு யாருக்குமே வச்சதில்லை. அதுதான் ஹைலைட்டு. மக்கள் படம் பார்க்குற வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சித்ரா தியேட்டரில் வச்சுருக்கக்கூடிய, சித்ரா தியேட்டருக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த கட் அவுட்டை பார்க்குறதுக்காக பீப்புள் வருவாங்களாம். ஃபுல்லாகவே கண்காட்சியை போல், மியூசியத்தை போல் அப்படியே பார்க்கக்கூடிய இடங்களை பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம்ல, டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றோம்ல, அது டூரிசம் சென்டர் மாதிரி ஆகி போச்சு சித்ரா தியேட்டர். அந்த காலத்தில் சிவாஜி கணேசனுடைய கட் அவுட்டை பார்ப்பதற்காக, சித்ரசேனன் கதாபாத்திரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட சிவாஜி கணேசனை பார்ப்பதற்காக, அந்த கட் அவுட்டை பார்க்குறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள். அதுக்கு பிறகு படம் பார்க்குறதுன்றது அடுத்த விஷயம். யோசிச்சு பாருங்கள், காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. அப்போ வணங்காமுடி திரைப்படத்திற்காக 1957ஆம் ஆண்டில் அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சித்ரா திரையரங்கிற்கு முன்னால் இப்படிப்பட்ட கட் அவுட் வைத்ததே மிகப்பெரிய வரலாறு படைத்த சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை இப்படிப்பட்ட சம்பவம் 1957லேயே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கட் அவுட் அப்படின்றதில் அது ஒரு வகையில் பார்த்தா நினச்சி பார்க்கும்போது பெருமையாக தானே இருக்குது, சந்தோஷமாக தானே இருக்குது. ஒரு தமிழ் நடிகருக்கு, ஒரு தமிழ் பட கதாநாயகனுக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கட் அவுட்டா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கே ஒரு வகையில் பார்த்தா அதை நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக தானே இருக்குது. அந்த வகையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த இனிய சம்பவத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன்.